Hi friends, welcome to Nakshatra Designers. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில்வர் பேஸ் வர்க் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்திருந்தோம் இல்லையா ஒரு வீடியோ. சோ அத பார்த்து இதே போலவே சில்வர் வர்க் பேஸ் வேணும் அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதனால இது கொஞ்சம் அதில இருந்து சிமிலர் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். பட் ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த வர்க்கை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம எப்போதும் அவுட்லைன் கொடுக்கிற மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். வேற எந்த கலர்ஸ்மே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் பேஸ் மட்டும் தான். சோ இதுல ரெண்டு லைன் வந்து zari அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சோ இதுவும் வந்து சில்வர் பேஸ் தான். ரெண்டு பீட்ஸா கொடுத்தோம் அப்படினா ரொம்ப நீட்டா இருக்கும். நான் லாஸ்ட் வர்க் பாத்தீங்கன்னா நம்ம போட்றோம் இல்லையா அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆகி ஒரு நியூ கிளையண்ட் வந்து சென்னையில இருந்து இந்த வர்க் கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப அழகா இருக்கும். இந்த வர்க்கும் வந்து டிஃபரண்ட் பேட்டர்ன் தான், ரொம்ப நீட்டாவும் இருக்கும். உங்களுக்கு அந்த லாஸ்ட் வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம bead லைன் வந்து ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டியூப் ஒரு லேயர் எடுத்துக்கலாம். சோ டியூப் போடும்போது ஒவ்வொரு ஸ்டிட்சா போடுங்க. அதாவது ஒவ்வொரு டியூபுக்கு ஒவ்வொரு ஸ்டிட்ச் பேஸ் வெச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன் இருக்கு இல்லையா இத வந்து நம்ம பேஸ் பண்ண போறோம். சோ ஆல்டர்னேட்டிவா வர மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பக்கத்துலயே வரதுனால நீங்க கரெக்ட்டா பேஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒன்னு வந்து இந்த டைரக்ஷன் பார்த்தனா ஒன்னு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். சோ க்ளூ வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக்கிர வேணாம். ஏனா மீடியம் சைஸ் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இருந்ததுனாவே போதும். உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா ஒட்டி காட்றேன். ஏனா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிளியரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அடுத்து கீழ பார்த்து க்ளூ பேஸ்ட் பண்றது இதே போல பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்ப்ரெட் ஆகாம நமக்கு ஈஸியா வைக்க முடியும். இதே போல நம்ம ஃபுல்லா வெச்சிட்டு வந்துறலாம். சோ நம்ம இந்த டியூப் வந்து ஒரு லேயர் கொடுத்திருக்கோம். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து அதே ஷேப்க்கு வர மாதிரி நம்ம வந்து இந்த பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டியூப் கொடுத்து இந்த border லைனை வந்து நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இத ஒட்டி வந்து ஒரு லைன் வந்து நான் அவுட்லைன் வந்து zari work கொடுத்துறேன். சோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் பார்த்தறலாம்.
நம்ம இப்போ வந்து நீட்டாக அவுட்லைன் கொடுத்து நான் இங்கே வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு கொடி சுருள் மாதிரி வந்து 2 பெட்டல்ஸ் ஒரு மேங்கோ இதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான அவுட்லைன் நம்ம கொடுத்துடலாம். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரைன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் நம்ம அதே போல் பார்டர் ஒர்க் எடுத்திருக்கோம். பேக் நெக்கில் ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்டர் மாதிரி இப்படி இந்த லைன் பேஸில் கொடுத்துருப்போம். பட் இதில் நான் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக ஒரு சுருளுக்கும் அடுத்த பெட்டல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்பிட்வீன் கேப் வர மாதிரி விட்டு இது மாதிரி கொடுத்துருக்கேன். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஜரிலேயே சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் இந்த ஒர்க் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.